பாண்டா கரடியின் பயணம். சீனாவின் துருவான காடுகளில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகிய இடத்தில் ஒரு சிறிய பாண்டா கரடி பிறந்தது. அதன் பெயர் லிங் லிங். வெள்ளை கருப்பு நிறமான தனது மிருதுவான தோலில் அது மற்ற பாண்டாக்களைப் போலவே இருந்தாலும் அதன் உள்ளத்தில் ஒரு பெரிய கனவு இருந்தது. இந்த பெரிய உலகத்தை காண வேண்டும். காடு மற்றும் குடும்பம். லிங் லிங் தனது தாயுடன் வாழ்ந்தது. அங்கே பசுமையான பாம்பு காடுகள், ஓடிக்கொண்டிருக்கும் குட்டி நதிகள், மலர்ந்த மரங்கள், இனிமையான பறவைகளின் கீச்சுகள் இருந்தன. தினமும் அது தனது தாயுடன் சேர்ந்து பாம்பு தின்று மகிழ்ந்தது. ஆனால் எப்போதும் அது நீண்ட தூரத்தை பார்ப்பது. இந்த காட்டிற்கு வெளியே என்ன இருக்கிறது என்ற கேள்வி அதன் மனதை வாட்டிக்கொண்டது. புதிய உலகை காணும் ஆசை. ஒரு நாள் லிங் லிங் தனது தாயிடம் கூறியது, அம்மா, நான் உலகத்தை கண்டுபிடிக்க விரும்புகிறேன். இந்த காட்டிற்கு வெளியே என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அம்மா சிரித்தார். உன் மனம் பெரிய கனவுகளை கண்டு கொண்டிருக்கிறது லிங் லிங். ஆனால் வெளியில் நிறைய அபாயங்கள் இருக்கின்றன. ஆனால் லிங் லிங் தீர்மானித்தது. அது தனது பயணத்தை தொடங்கப் போவதாக முடிவு செய்துவிட்டது. பயணத்தின் தொடக்கம். ஒரு நாள் தாயார் தூங்கிக் கொண்டிருக்கும்போது லிங் லிங் மெதுவாக நகர்ந்து காடின் எல்லையை அடைந்தது. அது முதலில் ஒரு நீண்ட ஆற்றைக் கண்டது. அதன் நீளமான நீரில் தனது பிரதிபலிப்பைக் கண்டு வியந்தது. பின்னர் அது ஒரு பெரிய புல்வெளியில் சென்றது. அங்கு மான், முயல் போன்ற பல விலங்குகள் இருந்தன. அதன் கண்கள் பிரமிப்புடன் கலங்கின. அது இதுவரை கண்டிராத அழகு. ஆனால் இவ்வளவு வசீகரமான உலகத்தில் சில அபாயங்களும் இருந்தன. அபாயமும் நண்பர்களும். லிங் லிங் வழியில் சென்று கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு பெரிய நரி அதன் வழியை மறித்தது. இங்கே எதற்கு வந்தாய், சிறிய பாண்டா என்று நரி கேட்டது. லிங் லிங் சற்றே பயந்தாலும் தன்னம்பிக்கையுடன், நான் உலகத்தை பார்க்க வந்தேன் என்றது. நரி சிரித்தது. உலகம் அழகானது, ஆனால் அது எப்போதும் பாதுகாப்பாக இருக்காது. உன்னை பாதுகாக்க நான் உனக்கு ஒரு நண்பனாக இருக்கலாமா? லிங் லிங் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டது. பெரிய நகரத்திற்கான பயணம். நரி லிங் லிங்கை பெரிய கிராமத்திற்கு கொண்டு சென்றது. அங்கு மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் பாண்டாவை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சிலர் அதை அன்பாக பார்த்தார்கள். சிலர் அதை பிடிக்க முயன்றார்கள். லிங் லிங் பயந்து ஓடியது. நரி உதவியது. நீ தாயாரின் பாதுகாப்பை விட்டுவிட்டாய். ஆனால் இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், உன் இல்லம்தான் உனக்கு மிகச்சிறந்த இடம். வீடு திரும்பும் பயணம். லிங் லிங் பெரிதும் புரிந்து கொண்டது. உலகம் அழகானது, ஆனால் அது தாயின் அன்பையும் பாதுகாப்பையும் விட சிறந்ததல்ல. அது தன் வீட்டிற்கு திரும்ப ஒரு தீர்மானம் எடுத்தது. மீண்டும் நீண்ட பயணம். மரங்கள், ஆறுகள், மலைகள் கடந்து வந்தபின் அது மீண்டும் தன் தாயின் அருகே வந்தது. தாய் லிங் லிங்கை பார்த்ததும் கண்ணீருடன் அதை அணைத்துக் கொண்டார். நீ உண்மையில் பெரியவனாகிவிட்டாய் லிங் லிங் என்றார் அம்மா. ஆம் அம்மா, உலகம் அழகானது, ஆனால் வீட்டை விட சிறந்தது எதுவும் இல்லை. முடிவு. லிங் லிங் அதன் கனவினை பூர்த்தி செய்தது. அது உலகை கண்டது, புதிய நண்பர்களை பெற்றது, அபாயங்களை எதிர்கொண்டது. ஆனால் இறுதியில் வீடு என்பது எப்போதும் மனதிற்கு அமைதியை தரும் சிறந்த இடம் என்பது புரிந்துவிட்டது. மோரல் ஆஃப் தி ஸ்டோரி. வாழ்க்கையில் கனவுகளை நோக்கிச் செல்ல வேண்டும். ஆனால் எப்போது, எங்கு திரும்ப வேண்டும் என்பதை உணர்ந்தால்தான் உண்மையான சந்தோஷத்தை அடைய முடியும்.